ஹலோ ஆல், நான் ஜெய்சங்கர். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் எதை பத்தியும் சொல்லி பார்த்தோம்னா ஆர்டிகல் 1 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்த ஆர்டிகல் 1 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் த யூனியன் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க சொல்லி பார்த்தோம்னா இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இந்த நாடுகள் இந்தியா, இதுக்கு பாரத்னு பேர் இருக்கு, இது வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து குறிப்பிடுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் வந்து எங்கேருந்து வருதுன்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில இருந்து தான் வருது. அதுவும் டாக்டர் B.R. அம்பேத்கரே வந்து ஒரு பாயிண்ட் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நாடுங்கிறது வந்து ஒரு ஃபெடரல் ஸ்டேட்ஸா கூடிய ஒரு நாடா அமைஞ்சிருக்கு. பல்வேறு வகையான ஸ்டேட்ஸ், அதாவது பிரின்சிபல் ஸ்டேட்ஸா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிங்கிறது இருக்கு. இது மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்கும் அதிகபட்சமான பவரா வந்து ஒரு ஃபெடரல் நேஷன்ல இருக்கிற மாதிரி வந்து அமைஞ்சிட்டா என்ன மாதிரியான விஷயங்களுக்கு ஏற்படும் சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு அமெரிக்கன் ஃபெடரேஷன் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அமெரிக்கன் ஃபெடரேஷன் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு ஒவ்வொரு ஸ்டேட் வந்து தங்களுக்குன்னு ஒரு சாவரன் பவர் இருக்கிற மாதிரி தாங்க வந்து அந்த யூனியனோட சேர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலைப்பாடுக்கு தள்ளப்படுறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது அது சென்டர், அதாவது மொத்த நாட்டுக்குமே வந்து அது சரியில்லாத நிலைமைக்கு உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே சமயம் ஒவ்வொரு வந்து ஸ்டேட்டுமே வந்து தாங்க வந்து சென்டரை விட அதிகமான பவர்ல இருந்தாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வெவ்வேறு வகையில வந்து லாஸ் ப்ரொசீஜர்ஸையும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது வரும். அப்படிங்கிற காரணத்தினால என்ன பண்றாங்க, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அதாவது என்ன சொல்லி பார்த்தோம்னா ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்லயே யூனிட்டரி பேஸ்டான சென்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதான் இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வழிவகுக்குது. அதாவது பார்த்தோம்னா நம்ம இந்தியாங்கிறது ஒரு குவாசி ஃபெடரல் நேஷனா வந்து மாறுறதுக்கு இந்த பாயிண்ட் தான் வந்து ரொம்ப சஜஸ்ட் பண்ணக்கூடியதா அமைஞ்சிருக்கு. செகண்ட் பாயிண்டா என்ன சொல்றாங்கன்னா ஸ்டேட்ஸ் அண்ட் டெரிட்டரிஸ் ஆர் மென்ஷன் இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல இந்த ஸ்டேட்ஸும் யூனியன் டெரிட்டரிஸும் இந்தியாவுக்கு கீழே வரக்கூடியதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பேர் எல்லாமே இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ்ல தமிழ்நாடு, சிக்கிம், இது மாதிரி எல்லா ஸ்டேட்ஸோட பேருமே, அதே சமயம் யூனியன் டெரிட்டரிஸா இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி, லடாக், லக்ஷதீப், இது மாதிரியான பெயர்களும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் மென்ஷனா இருக்கு. ஃபர்ஸ்டா வந்து கான்ஸ்டியூஷன் வந்து உருவாக்கும் போது பார்த்தோம்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அண்ட் பார்ட் டி இப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ஸ்டேட்ஸ் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பார்ட் ஏ ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து 10 ஸ்டேட்ஸ் இருந்துச்சு, பார்ட் பி ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து 8 ஸ்டேட்ஸ் இருந்துச்சு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1956 ஒரு ஆக்ட் வருது. இதுதான் கான்ஸ்டியூஷன்ல 7th அமெண்ட்மெண்ட்டை உருவாக்கி அந்த 7th அமெண்ட்மெண்ட் மூலமா இந்த பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி அப்படின்னு இருக்கக்கூடிய கிளாசிபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸை வந்து எடுத்துட்டு வெறும் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படிங்கிற ரீதியில 2 வகையான கிளாசிபிகேஷன்ஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. தேர்டு பாயிண்டா என்ன சொல்றாங்க சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவில எதுதான் டெரிட்டரியா இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல வந்து ஏ டெரிட்டரி தட் இஸ் இன்க்ளூடட் இன் ஸ்டேட்ஸ், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுமே இதுல இன்க்ளூட் ஆகும். பி வந்து யூனியன் டெரிட்டரிஸ் தட் ஆர் மென்ஷன்ட் இன் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல், ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல மென்ஷன் ஆகக்கூடிய யூனியன் டெரிட்டரிஸும். தேர்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா இதுதான் முக்கியமான பாயிண்ட், டெரிட்டரிஸ் தட் கேன் பி அக்வயர்ட் பை த யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இந்த இந்திய ஒன்றியம்ங்கிறது வேற எந்த டெரிட்டரிஸ் அக்வயர் பண்றாங்களோ அந்த டெரிட்டரிஸும் இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்தியாங்கிற கண்டெக்ஸ்குள்ள வரக்கூடிய ஒரு டெரிட்டரி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஆர்டிகல் 1 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனை பத்தி பார்த்திருக்கோம். மீண்டும் நாளைக்கு வேற ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.